போகஸ் ஆர்பிட்ரேஷன் இல்லீகல் ஃப்ரீஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் பை sama.live. விடுபடியும் வந்து sama.live அப்படின்ற நிறுவனம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஓடிஆர் ஆர்பிட்ரேஷன் நடத்துகிற ஒரு தளம். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது sama.live இப்படின்றது வந்து பேர் உங்களுக்கு புதுமையாக தெரியும் சில பேருக்கு. நீங்கள் கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு வாங்கியிருக்க பெரும்பான்மையான பேங்க் வந்து இப்போ இவங்ககிட்ட தான் போகிறாங்க. ஏற்கனவே போயிருந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தாங்க. திருப்பியும் வந்து இவங்க தலையெடுத்து வந்து நிறைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை முடக்கிறது. ஏன் ஈவன் ஒரு சிங்கிளாக ஒரு 2 வீலர் வச்சிருந்தாலும் சரி, ஒரு கார் வச்சிருந்தாலும் சரி, அது மேலே அட்டாச்மெண்ட்டை போட்டு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. பட் இல்லீகலாக பண்ணுறது இதுதான் இவங்களோட வேலை. இப்போது ஐசிஐசி தெரியும், ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஎஃப்சி, பஜாஜ், கோட்டக், ஆக்சியோ, ஆர்பிஎல், எஸ்பிஐ கார்ட்ஸ், இவங்க எல்லாரும் ஒரு பெரிய நிறுவனம். இன்னைக்கு நிச்சயமா உங்கள ஒருத்தர் இந்த கம்பெனியில் லோன் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. இவங்களுக்கு வர்ற ஒரு நோட்டீஸ் தான் இந்த sama.live அப்படின்றது. இது வந்து ஓடிஆர் நிறுவனம். ஓடிஆர்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அதாவது உங்களோட கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடத்துகிற இடம் தான் ஆர்பிட்ரேஷன். இந்த ஆர்பிட்ரேஷனில் வரக்கூடிய முக்கியமான கிளாஸ் தான் வந்து இந்த செக்ஷன் 21. செக்ஷன் 21ல் ஆர்பிட்ரேஷனை நடத்தணும்னு ஒரு நோட்டீஸ் வரும். இந்த நோட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு இல்லைன்னா உங்கள் செல்ஃபோன் நம்பருக்கு வர குறுந்தகவல்கள் செய்திகளாக தான் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டை இந்த பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான். இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்குலர் 2026 என்ன சொல்லுதுன்னா, பணத்தை நீ லீகலாக கொடுத்துருக்க, அதை லீகலாக வாங்கிக்க. ரெக்கவரி ஏஜென்ட்டை வச்சு நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதே போல் ஐடென்டி கார்டு, அத்தாரைஸ் லெட்டர் வேணும். ஒரு பேங்க் மேலே ஒரு லோன் டிஃபால்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த கம்ப்ளைண்ட் முடிக்கிற வரைக்கும் ரெக்கவரி ஏஜென்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல சட்டங்களை போட்டு இப்போ ரூல்ஸை போட்டு இப்போ ரொம்பவும் டைட் பண்ணிட்டாங்க. இப்போ பேங்க் என்ன நினைக்கும்னா, நாம இது வரைக்கும் ரெக்கவரி ஏஜென்ட்டை வச்சு தான் ராஜாங்கம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு அதிகமான வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால இனிமேல் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா பேங்க் மேலே அலிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் பண்ற தப்பு அந்த பேங்கை தான் சேரும் அப்படின்றத 2026 ரூல் கிளியரா சொல்லுது. ஸோ ரெக்கவரி தப்பு பண்ணிட்டு அவர் மேல கிரிமினல் எஃப்ஐஆர் விழுந்தா கூட அந்த பேங்க் தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லாம உயிரை மாற்றி கொள்ள நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. இப்போ கடன் தொல்லைனால நிறைய பேர் நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் பேங்க் தான் காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாம ஏன் வந்து இந்த ரெக்கவரி ஏஜென்ட் அதிகமாக ஈடுபடுத்தணும், நாம ஏன் லீகலா போகக்கூடாது அப்படின்னு. இப்போ லோன் வாங்கும் போது நீங்க அடகு வைக்கிறது உங்க பேன் கார்டை தான். இப்போ ஃபியூச்சரில் வாங்குற லோனும் ஃபியூச்சரில் வர சம்பளமும் உங்கள் பேன் கார்டை நம்பி தான் இருக்கு. உங்கள் பேன் கார்டு ஆதாரோட லிங்க் ஆயிருக்கு. ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஆதார் கார்டு பேன் கார்டுங்கிறத வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னா, இந்த பேங்கோட மெர்ஜ் ஆயிட்டீங்க. உங்களை ஒரு டிஃபால்டர் லிஸ்ட்ல தூக்கி வச்சிருவாங்க. அதே போல ஒரு டிஃபால்டரை க்ரோனிக் டிஃபால்டர் சொல்லக்கூடாது, வெறும் டிஃபால்டர் மட்டும் தான் சொல்லணும். அது ஒரு ஸ்டேட்டஸ் தான்றது ஆர்பிஐ சொல்லியிருக்கு. ஆர்பிஐ என்னதான் லோன் டிஃபால்டருக்கு சாதகமாக சொல்லியிருந்தாலும் கூட இவங்க நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் இது சாதகமும் இல்லை, பாதகம் தான் கொஞ்சம் அதிகம். ஏன்னா ரெக்கவரி ஏஜென்ட்டை பேங்க் குறைச்சதுன்னா லீகலுக்கு அதிகமாக ஃபண்ட்ஸ் ஒதுக்கிடும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லீகலாக ஃபண்ட்ஸ் ஒதுக்கி நீங்கள் எல்லாரோட கணக்கை வாட்ச் பண்ணுங்க, எல்லாரோட பேன் கார்டை வாட்ச் பண்ணுங்க. அது செக்யூர் லோன் வாங்குறாரா இல்லை அன்செக்யூர் போயிட்டு இருக்கா, ஹவுசிங் லோன் குறிப்பாக போயிட்டு இருக்கா. இப்போ லோன் வாங்கினவங்க நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, சார் எனக்கு ஒரு ஹவுசிங் லோன் இருக்கு, 4 பர்சனல் லோன் இருக்கு, 2 கிரெடிட் கார்டு இருக்கு, நான் ஹவுசிங் லோன் மட்டும் கரெக்டாக கட்டிக்கிறேன், ஆனால் இந்த 2 லோனும் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு வராங்க. இவங்களுக்கு உண்டான அட்வைஸ் தான் மெயின். இப்போ நிறைய பேர் வந்து ஹவுசிங் லோன் ப்ராப்பராக போயிட்டு இருக்கிறத பேங்க் வாட்ச் பண்ணும். என்னாலே உங்க அக்கௌண்ட்டை வாட்ச் பண்ணும்போது பேங்க் கிளியராக வாட்ச் பண்ணும். அப்படி வாட்ச் பண்ணும்போது நீங்க ஒரு ஹவுசிங் லோனை ப்ராப்பராக கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஹவுசிங் லோன் வந்து ப்ராப்பராக போயிட்டு இருக்கு, ஆனால் அதே சமயம் கிரெடிட் கார்டை கட்ட மாட்டேங்கிறீங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆர்பிட்ரேஷன் நடத்துவோம். இந்த மாதிரி sama.live போயிட்டு இதில் ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க ஜூம் மீட்டிங்கில் வரவே மாட்டாங்க. 2 அப்பியரன்ஸ் கூப்பிடுவாங்க, 3வது அப்பியரன்ஸ் வரணும்னா ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இந்த ஆர்பிட்ரேஷன் முடிச்சிருவாங்க. 3 ஹியரிங்களை முடிச்சிருவாங்க. பெரும்பாலும் இது 99% மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் ஓடிபி வரும். நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ண சிம்மை யூஸ் பண்ணுறது இல்லைன்றதா இங்கே மெயின் காரணம். இமெயிலையும் வாட்ச் பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு வர்றது உங்களுக்கு தெரியாமே போயிடும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆர்பிட்ரேஷனை எடுத்து உங்களோட பேன் கார்டுகளில் லிங்காக இருக்கிற அத்தனை அக்கௌண்ட்டுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆர்பிட்ரேஷன் உங்களுக்கு தெரியாமே போயிடுது, இன்டிமேஷன் கொடுக்காம போயிடுறாங்க. இமெயில் இஸ் எனஃப்ன்றதை வந்து இப்போ வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, ரிஜிஸ்டர் போஸ்ட்லாம் இல்லாமல் ஸ்பீட் போஸ்ட் ஆக்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இமெயில் மட்டும்தான் கரஸ்பாண்டன்ஸுக்கு இருக்கிற ஒரே வழி. அப்படி இருக்கும்போது இந்த போகஸ் ஆர்பிட்ரேஷன் மூலமாக sama.live வர்ற இந்த ஆர்பிட்ரேஷன் மூலமாக உங்கள் ஃபியூச்சரோட லோன் வந்து அதாவது உங்கள் கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட்டை அப்படியே வட்டி முதலமாக சேர்த்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ பேங்கோட இப்போ ஃபியூச்சர் என்ன இருக்குது, பேங்க் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த குடிமக்கள் வாங்குற லோனை நம்பி தான் இருக்குது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி தனித்தனியாக இருக்குது. ஃபியூச்சர் வந்து நிச்சயமாக அவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் பணத்தை வந்து வாங்கணும், கொடுக்கணும், எல்லாம் பண்ண முடியும். வருங்காலத்தில் டிஜிட்டல் கரன்சி தான் மெயின். அப்படி இருக்கும்போது பேங்க் வெயிட் பண்ணுறாங்க.
இது வாங்கினா எந்த காலத்துக்கும் நம்ம வந்து பண்ண முடியாது. அதாவது அவங்க வந்து தப்பிக்க முடியாது. அவங்க பேன் கார்டில் ஏதாவது ஒரு லிங்க்ல அவங்க வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய யூபிஐ சொன்னேன், அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் டிரான்சாக்ஷனாக இருக்குது. வெளியில் போகிறவங்க எல்லாம் செல்ஃபோனை கொண்டு போகிறாங்களே ஒழிய பணத்தை கொண்டு போகிறதே இல்லைன்றது இப்போ நிதர்சனமாக தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸுக்கு இப்போவே வந்து அவங்க ஒரு டார்கெட் பண்ணி ஒரு புள்ளி வச்சிடுறாங்க. ஸோ இந்த ஆர்பிட்ரேஷன் நடத்தி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு இந்த சாமா டாட்ல வேற ஓடித்தளம் ஜூபிடைஸு, ரிசால்வ் 360 இப்படி நிறைய இருக்கு. இது தளங்கள் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களோட இந்த ப்ராசஸ் நாங்கள் முடிச்சிட்டோம், இவர் வந்து டிஃபால்ட்டர் எங்களுக்கு பணம் கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த அவார்ட் மூலமாக தான் இந்த ஃப்ரீஸு. ஆனால் ஒன்று, இதை ப்ராப்பராக நம்ம ஆர்பிட்ரேஷனை கண்டெஸ்ட் பண்ணோம்னா ஸ்கிப் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால அடுத்தடுத்த ஒரு அட்ஜாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு சாமால வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்கன்னா, இந்த ஆர்பிட்ரேஷன் அடுத்த ஹியரிங் வர மாட்டேங்கிறாங்க, இன்டிமேஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் ஆகணும் தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஒருதலைப்பட்ச தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் அவங்களால ஃப்ரீயாக வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும், எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுன்றதுனால. நம்மளுங்க எதிர்த்து கேள்வி கேட்கறதில்ல. பார்த்தீங்கன்னா நம்ம லோனை வாங்கிட்டோம், நம்ம கட்டலை, நம்ம மேலே தான் தப்பு, நம்ம வந்து அட்டன் பண்ணாமல் விட்டுருவோம், கொஞ்ச நாள் இது ரெக்கார்டு வராமல் இருப்பாங்க, அப்புறம் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிடலாம், இப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை நிறைய வரும். எங்கே போனாலும் உங்களால் நிச்சயமாக சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இல்லையா உங்கள் அக்கௌண்ட்டில் யாராவது பணம் போடுறதா இருந்தால் அந்த பணம் போடுறது பேங்க்குக்கு கிளியராக தெரியும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மெயில் போட்டு இந்த பணத்தை பிளாக் பண்ணுங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே ஆர்பிட்ரேஷன் வச்சு அவார்டு வச்சிருக்கிறோம், இந்த பணத்தை எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும், அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் பேங்க் தான் பொறுப்புன்னு அதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு மேனேஜருக்கு இது வரும்போது மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, பேங்க் மேனேஜர் சரி ஓகே நம்ம வந்து இது சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்டு, சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் சொல்லி நம்ம இதை ஃப்ரீஸில் வைப்போம், தகுந்த காரணம் வந்தால் இதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுவோன்றதுனால பிளாக் பண்ணி வச்சிடுறாரு. அப்படி ஒரு பிளாக் பண்ணாங்கன்னா அது என்ன, அப்படி ஒரு பிளாக் பண்ணாங்கன்னா என்ன ஆகுனாக்கா, அந்த அக்கௌண்ட் அப்படியே தான் அந்த ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க, இது அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஃபர்தர் வந்து கோர்ட் ஆர்டர்ஸ் இல்லாமல் நிச்சயமாக வந்து இந்த அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணவே முடியாது. இந்த அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணணும்னா அடுத்தடுத்த அக்கௌண்ட்ஸும் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து வருங்காலத்தில் எந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு இடத்துல நீங்கள் வாங்குறதாலும் பிரச்சனை வரும். உங்கள் பேரில் இல்லாமல் நீங்கள் வெளியொருத்தரோட அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். அது வந்து தொடரும்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்க வரைக்கும் சரி. ஸோ இது வந்து அப்படியே வரும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால ஃபியூச்சர் ப்ராப்ளம் வரும். அதனால லோன் வாங்கினவங்க, இனிமேல் வாங்க போறவங்க டிஜிட்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஜெனியூனான அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஹிடன் கிளாஸஸ் இருந்தால் அந்த லோன் நீங்கள் வாங்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிரெடிட் குட் ஸ்கோர் அப்படின்னு நிறைய ஆப் வந்துருக்கு. இவங்கெல்லாம் மொத்தமாக பித்தலாட்டக்காரங்க தான். இவங்க யாருமே வந்து உண்மையான தகவலை சொல்றது கிடையாது. வேணா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்போர்ட்ல வேற மாதிரி இருக்கும், அவங்க கொடுக்குற கிரெடிட் ஸ்கோர் வேற மாதிரி இருக்கும், ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு லோன் வந்து போறவங்க நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக நாங்கள் கடனை வந்து மேனேஜ் பண்ணி தரோம், டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு வர்றவங்க எல்லாருமே மக்கள்கிட்டயே வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்கள ஏமாத்துற சுச்சுவேஷன் தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போக்கஸ் ஆர்பிட்ரேஷன், சாமா டாட் லைவ், ரிசால்வ் 360, ஜூபிடைஸ் போன்ற தளங்கள் வந்து இப்போ அவங்க பேங்கோட லிங்க் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கார்பரேட் கம்பெனியாக வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பேங்க் லோனை கொடுக்குது, அந்த லோனை கலெக்ட் பண்ணி தரதுக்கான விஷயத்துல இவங்க ஒரு கார்பரேட் கம்பெனி இறங்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில வந்து மக்களுடைய பேன் கார்டை தான் முடக்கி வைக்கிறாங்க. வருங்காலத்தில் எல்லா பேன் கார்டும் முடங்க ஆரம்பிச்சுன்னா ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகும் சொல்லி முடிச்சுக்கிறேன். மேற்கொண்ட தகவல்கள் ஏதாவது வேணும்னா நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து குறுஞ்செய்திகளை நிறைய கொடுத்துருப்பேன், போய் பார்த்து கேட்டு உங்களோட பிரச்சனைக்கு முடி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜாக அனுப்பணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.